கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளியப்போ மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு உள்ளதிலும் அந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ஏசாயா 43 அதிகாரம் 21 வசனம். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று. ஆம் பிரியமானவர்களே, நாம் எல்லாரும் தேவனுடைய ஜனங்கள். அவருக்காக நாம் ஏற்படுத்தப்பட்டு இருக்கிறோம். நாம் அவரை துதிக்க வேண்டும், அவருடைய நாமத்தை உயர்த்த வேண்டும், அவருடைய நாமங்களை சொல்லி சொல்லி ஒவ்வொரு நாளும் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்பதற்காக அவர் நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நாம் அவருடைய ஜனங்களா இருப்போம் என்றால் ஒவ்வொரு நாளும் கர்த்தரை துதிப்போம், அவருடைய சமூகத்திலே காத்திருந்து ஒவ்வொரு நாளும் கர்த்தரை ஆராதிப்போம், அவருடைய நாமங்களை சொல்லி ஒவ்வொரு நாளும் அவரை துதித்து கொண்டே இருப்போம். வேதம் சொல்கிறது, கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள் என்று. நாம் கர்த்தரை தேடுகிறோமா? ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்திலே காத்திருந்து கர்த்தரை நாம் துதிக்கிறோமா? நம்மை சற்று ஆராய்ந்து பார்ப்போம். நாம் கர்த்தரை துதிக்க ஆயத்தப்படுத்தப்பட்ட ஜனங்கள். அதற்காகவே நம்மை தெரிந்து கொண்டார், அதற்காகவே நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார். கர்த்தர் நம்மை அழைத்த நோக்கத்தை அறிந்து ஒவ்வொரு நாளும் கர்த்தரை நாம் துதிப்போம், அவரை மகிமைப்படுத்துவோம், அவரை உயர்த்துவோம், அவரை கனப்படுத்துவோம். அவரை கனப்படுத்தும் போது அவர் நம்மையும் கனப்படுத்துவார். ஹல்லேலூயா. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன் என்று நமக்கு வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் கர்த்தரை துதிப்போம், அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் போது அவர் நம்மிடத்தில் வந்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஆம் பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் நம்முடைய நாவிலே கர்த்தரை உயர்த்தும் துதி இருக்கட்டும். ஹல்லேலூயா. வேதத்தில் நாம் பார்க்கிறோம், எபிரேயர் 13 அதிகாரம் 15 வசனத்திலே, அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமா எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம் என்று வசனம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய உதடுகளிலே ஸ்தோத்திர பலி இருக்க வேண்டும். எப்பொழுதும் நம்முடைய நாவினாலே நாம் ஸ்தோத்திரம் செலுத்துகிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். தேவ சமூகத்திலே காத்திருந்து ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு நாம் ஸ்தோத்திர பலியை ஏறெடுக்க வேண்டும். அதற்கென்றே கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய நாவினாலே கர்த்தரை உயர்த்தும் போது, தேவனுக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்தும் போது அவர் நம் மீது பிரியமாயிருப்பார். கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு பிரியமான இந்த காரியங்களை செய்வோம். தேவன் நம் மீது பிரியமாயிருப்பார், நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. வேதத்திலே நாம் பார்க்கிறோம், யாக்கோபு 3 அதிகாரம் 10 வசனத்திலே, துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது, என் சகோதரரே இப்படி இருக்கல் ஆகாது என்று வேதம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய நாவினாலே யாரையும் சபிக்க கூடாது. தேவனுடைய சாயலால் உண்டாக்கப்பட்ட எந்த மனிதனையும் நாம் சபிக்க கூடாது. நாம் துதிக்க அழைக்கப்பட்ட ஜனங்கள். நம்முடைய நாவினாலே கர்த்தரை உயர்த்தும் துதி மாத்திரமே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருபோதும் மற்றவர்களை சபிக்காதபடிக்கு தேவனை மாத்திரம் நாம் துதிப்போம், அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். அதற்காகவே கர்த்தர் நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் தேவ சமூகத்திலே காத்திருந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுப்போம். நம்முடைய நாவினாலே தேவையில்லாத காரியங்களுக்கு பயன்படுத்தாதபடிக்கு, வீண் வார்த்தைகளுக்கு பயன்படுத்தாதபடிக்கு நம்முடைய நாவிலே கர்த்தரை துதிக்கும் துதி இருக்கட்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் நம் மீது பிரியமா இருந்து நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளில் கூட உடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நல்லவரே மை துதிக்கிறோம், வல்லவரே மை துதிக்கிறோம், மகிமை உள்ளவரே மை துதிக்கிறோம். நேற்று மீண்டும் என்று மாறாத எங்கள் அன்பு நேசரே மை துதிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களை பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்கிறவரே மை துதிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் உடைய கிருபையினால் நிரப்பி எங்களை ஆசீர்வதிக்கிறவரே மை துதிக்கிறோம் அப்பா. இப்பொழுது யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். என் தேவன் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. பிள்ளைகள் செய்கின்ற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்கப்பா. கையின் பிரயாசங்களை வர்த்திக்க பண்ணுங்க, பெருக பண்ணுங்க. கையின் பிரயாசங்கள் தேவையில்ல செலவுக்கோ, வீண் செலவுக்கோ, மருத்துவ செலவுக்கோ, வடிகன்னு சொல்லி போகாதபடிக்கு என் தேவன் ஆசீர்வதிங்க, என் தேவன் உயர்த்துங்க. உடைய ஆசீர்வதிக்கும் கரம் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும். உடைய பாதுகாக்கும் கரம் பிள்ளைகளை பாதுகாக்கட்டும். பிள்ளையுடைய எல்லைகளை பெரிதாக்குங்க.
எந்த தீங்கும் பிள்ளைகளை துக்கப்படுத்தாதபடிக்கு வேதனைப்படுத்தாதபடிக்கு என் தேவன் பாதுகாத்து கொள்ளுங்க அப்பா. நம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வேலைக்காக ஜெபிக்கிறார்களோ வேலை காரியங்களில் இருக்கிற தடைகளை நீக்கி ஆசீர்வதிங்கப்பா. தடைகளை நீக்கி போடுகிறவர் பிள்ளைகள் வாழ்க்கையில் உள்ள எல்லா தடைகளையும் நீக்கி ஆசீர்வதிங்க. ஏசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே தடைகள் முற்றிலுமாக நீக்கப்பட்டு போவதாக. ரீபா லபா ரஹாதார ஷாக்கா ரதார கரதரபல்லா ரியா கபூர சந்த ரதன ஹதரபல்லா. என் தேவன் தடைகளை நீக்கி ஆசீர்வதிங்க. நம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கர்ப்பத்தின் கனிக்காக பல மாதங்களாக கண்ணீரோடு பாரத்தோடு ஜெபிக்கிறார்களோ என் தேவன் மனமரங்கி ஆசீர்வதிங்கப்பா. கர்ப்பத்தின் கனியில் இருக்கிற தடைகளை நீக்கி போடுவீராக. பிள்ளைகள் கர்த்தரால் வர சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். என் தேவன் ஆசீர்வதிங்க. அண்ணாலை ஆசீர்வத்த தேவன் பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. பழிக்கு பெறுகிற கிருபைகளினால் நிரப்புங்க. இப்படி அன்பின் கரங்களினால் பிள்ளைகளை அணைத்துக் கொள்ளுங்க. ஆசீர்வதிங்க. தடைகளை நீக்கிய பிள்ளைகளை அப்பா ஆசீர்வதித்து உயர்த்துங்க. நம்முடைய கரங்களிலே அர்ப்பணித்து தாழ்த்தி ஜெபிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்ற பிள்ளைகளாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ கணவரால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில யாருமே இல்லாமல் கண்ணீர் வடிக்கிறார்களோ என் தேவன் மனமரங்கி ஆசீர்வதிங்க. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நேரே சகாயர். என் தேவன் மாத்திரமே உதவி செய்ய முடியும். உடைய வல்லமையினால் நிரப்பி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, உதவி செய்யுங்க. ரீபா கபரா ஷகராக்க துரி கர தரபல்லா ரியா கபூர சந்த ரதன ஹதரபல்லா. என் தேவனுடைய கரம் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும், உயர்த்தட்டும். உடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு பிரச்சனையோடு வாழ்கிறார்களோ குடும்பத்திலே சமாதானம் இல்லாமல் நிம்மதி இல்லாமல் கண்ணீரோடு வாழ்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பத்தை சந்திங்கப்பா. என் தேவன் மனம் இறங்குங்க. குடும்பத்திலே கிரியேச்சர பொல்லாத சத்துருவின் கிரைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வெளியேறட்டும். ரீபா லஹா தரா ஷாக்கா ராதா ரஷே தே நே மாக்காரபா. என் தேவன் ஆசீர்வதிங்கப்பா. பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரனாக வெளிப்பட்டவரே இறங்கி வாங்கப்பா. குடும்பத்தில் தெய்வீக சமாதானத்தை கொடுங்க. சிலுவையில் சிந்திய ரத்தத்தினாலே எங்களுக்கு சமாதானத்தை மீட்பை கொடுத்தவர் என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்த்துங்க. நம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோமாப்பா. உடைய கரங்களிலே தாழ்த்துக்கிறோம். இந்த இரவு நேரத்தில் இன்பமான நித்திரை கொடுங்க. நல்ல சொப்பன தரிசனங்களை வெளிப்படுத்துங்கப்பா. வரப்போகிற காரியங்களை குறித்து ஒவ்வொரு நாளும் எங்களோடு பேசுங்க. நீதிமானோடு என்னுடைய ரகசியம் இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. எங்களிடத்துல நீங்கள் ஒவ்வொரு நாளும் பேசுங்க. வரப்போகிற காரியங்களை அறிவிங்க. நம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கண்ணீரோடு பாரத்தோடு ஜெபித்து கொண்டு இருக்கிறார்களோ எல்லா ஜெப விண்ணப்பங்களையும் அங்கீகரிப்பீராக. தேர்வு எழுதுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோமப்பா. என் தேவன் பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க, நல்ல கிருபைகளை கொடுங்கப்பா. படித்த பாடங்கள் எல்லாம் இருதயத்தில் பதிந்திருக்கட்டும். எக்ஸாம் எழுதும்போது நம்முடைய கரம் பிள்ளைகளோடு கூட தங்கி இருக்கட்டும். பாதுகாத்துக் கொள்ளுங்க. எந்த பலவீனங்களோ சோர்வுகளோ பிள்ளைகளை தொடாதபடிக்கு வேலை எடுத்து பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. நல்ல மதிப்பெண்கள் எடுத்து நல்ல வேலைக்கு செல்ல பிள்ளைகள் தொடர்ந்து படிக்க கிருபைகளை கொடுங்கப்பா. நம்முடைய கரங்களிலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் என்ற வசனத்தின்படி உமக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. வெறுமையாக்கி ஜெபிக்கிறோம். எங்களை ஆசீர்வதித்து உயர்த்துங்க. நம்முடைய கரங்களிலே தாழ்த்தி ஜெபிக்கிறோம். சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், தீமைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாச மோசங்கள், தீமைகள், விக்னங்கள் எல்லாவற்றிற்கும் விலக்கி எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. உடைய இரத்த கோட்டைகளை எங்களை அர்ப்பணிக்கிறோம். உடைய கிருபைகளை அர்ப்பணிக்கிறோம். உடைய மகிமைகளை அர்ப்பணிக்கிறோம். நீரே எங்களுக்கு பாதுகாப்பு, நீரே எங்களுக்கு அடைக்கலம், நீரே எங்களுக்கு கோட்டையுமா இருக்கிறீர். உடைய சமூகத்திலே தாழ்த்தி வெறுமையாக்கி ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.